ஈவன் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா கூட நீ எல்லாம் வெளியில் நடமாடி இருக்க முடியாது. அந்த வகையில் வந்து தப்பிச்சுக்கிட்ட மு.க.ஸ்டாலின் இருக்கிறதால இந்த தாவேகாவுடைய இந்த அரசியல் இந்த மாநாடு புதுவை மாநாடுங்கிறது வந்து எந்த விதமான சின்ன பாதிப்பையும் கூட வந்து ஏற்படுத்தலைங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளனா நான் பார்க்குற பார்வை. இது பெரிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா பேசுறது யாரு? மக்கள் யாரும் பேசலையே. 4 பேர் கூடி நின்று விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பார்த்தியா? விஜய் என்னமா தெளிவாக பேசுகிறான் பார்த்தியா? விஜய் எப்படியெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறான் பார்த்தியா? யாராவது அப்படி பேசுகிறாங்களா? அந்த 2, 3 செய்தி சேனல்களில் விவாதங்கள்ங்கிற பேரில் கண்டென்ட் பஞ்சத்தால் வந்து 4 வேலை வெட்டி இல்லாத சிலரை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் வந்து எல்லாரையுமே வந்து குறை சொல்லலை. உண்மையாகவே நியாயமாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த அமர்வுகளில் இருக்காங்க. ஆனால் அவங்கள பேசவே விடுறதில்ல. வெத்து வேட்டா ஏதோ வாடகைக்கு எடுத்துன்னு அந்த ஒரு பிளேசரை மாட்டிக்கிட்டு சிலர் வந்து அங்கே அடிக்கிற அந்த லூட்டி இருக்கு பாருங்க. அதனால் வந்து நியாயமாக கருத்துக்களை சரியாக எடுத்து வைக்கிற பத்திரிகையாளர்கள் யாருமே வந்து அங்கே பேச முடியாமல் போது இந்த மாதிரியான விஜய் காலை கழுவி குடிக்கிற சில பத்திரிகையாளர்ன்ற பேரில் அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் வந்து உட்கார்ற சிலரால் வந்து நியாயமான பத்திரிகையாளர்களால் தங்கள் கருத்தை அங்கே சொல்ல முடியறதில்ல. பட் இவனுங்க தான் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறத வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அலை உருவாயிடுச்சு. விஜய்க்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குது. விஜய் வந்து ஆட்சியை மாற்றிடுவான், பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிருவான், தமிழ்நாட்டில் நட்டமாக நிமித்திடுவான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை நம்மளால் கேட்க முடியுது. அது வந்து நான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று சொன்னார் பாருங்க, மீடியாவை கையில் வைத்துக்கொண்டு அல்லது மீடியாவில் வேலை பார்க்கிற அல்லது மீடியாவில் பேசுகிற சிலரை கையில் வைத்துக்கொண்டு போலியாக பிம்பங்களை கட்டமைக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பாங்க. நீங்கள் உஷாராக இருங்க. நம்ம என்னதான் களம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சில அரைவேக்காடுகள் இந்த மாதிரியான காட்சிகளை அரங்கேற்றுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஜனங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் வந்து நம்மை போன்றவர்கள் இதை பேசுகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த விஜயால் வந்து நமக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அவனால் நமக்கு எதிராக போனதும் ஒன்றும் கிடையாது. ஆனால் வீணாக போயிடும் தமிழ்நாடு. இதை மட்டும் எல்லாரும் எப்பயும் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா